ஃப்ரெண்ட்ஸ், கோட்ஸோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இதை பொறுத்த வரைக்கும் விட்ரோல் வந்து கொடுக்க போகிறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக உங்களோட டெலிகிராம் என்ன மாதிரி எவ்வளோ நாள் யூஸ் பண்ணீங்களோ அதுக்கு தான் இதுக்கு காயின் கொடுத்தவங்க. ஸோ இதில் பெரிய அளவில் ஏர்ன் பண்ணியிருக்காட்டியும் அதில் சில டாஸ்க்குகள் இருந்தது, அதையும் ஏர்ன் பண்ணியிருக்கலாம். இதில் வந்து பாருங்கள், 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் விட்ரோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து முடிஞ்சுது. அதாவது பிட்கேட், கேட்.io, பிட்மார்ட், எம்ஏஎக்ஸ், கூகாயின், இப்படி இதில் எக்ஸ்சேஞ்சுகளில் விட்ரோ பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன் வந்து டிசம்பர் 2ஆம் தேதியோட முடிஞ்சுது. நான் டெலிகிராமில் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருந்தேன்னு பார்த்துருந்தார்கள், செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு ஒன் செயின் வாலெட்டுக்கு விட்ரோல் கொடுக்குறாங்க. டிசம்பர் 3லேருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் விட்ரோல் எடுக்கலாம். அதுக்கு நீங்கள் இந்த இருக்கும் கூட டொன் கீப்பர் வாலெட்டை கனெக்ட் பண்ணுங்கள். இதில் டொன் கீப்பர் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து எவ்வளோ விட்ரோ பண்ண போகிறீங்க, உங்கள்கிட்ட எவ்வளோ காயின் இருக்கோ 25, 50, 75, 100% 100%ன்றதை கொடுத்துட்டு உங்களோட வாலெட்டை இதில் இப்படி கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு விட்ரோன்று கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து இதுக்கு 0.08 போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஃபீஸும் வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னாண்டா இப்போ நாங்கள் எக்ஸ்சேஞ்சுக்கு விட்ரோ பண்ணக்குள்ள எங்களுக்கு ஃபீஸ் தேவையில்லை, பட் மற்ற இதுகளுக்கு ஃபீஸ் தேவை. ஸோ இதில் விட்ரோல் வந்து இப்போ டிஜி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இதில் சொல்லியிருக்கபடி டிசம்பர் 5ஆம் தேதி என்று சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ப்ரைஸுக்கு இது போகுமென்ட்டு. டிசம்பர் 5ன்றக்குள்ளே ஈவினிங் 5:30 அப்படி தான் இது லிஸ்ட் ஆகுமென்று எதிர்பார்க்கப்படுது. அவங்களோட சேனல்லையும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த CEX க்ளோஸ்டுன்னு சொல்லியிருக்கு. அப்படி என்னென்ன க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்ற டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அப்டேட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ரைட், இப்போ இதே மாதிரி டபிள்யூ காயின் என்று தெரியும். ஸோ அதில் விட்ரோலும் வந்து விரைவில் கொடுக்க இருக்கிறாங்க. அதுலேயும் டேட் வந்து கவுண்ட் டவுன் ஆகி கொண்டிருக்குது. ஸோ அதுக்கு முடிய உங்களுக்கு விட்ரோலுடைய ப்ரொசீஜர் நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால் அதில் அப்டேட்லையும் செஞ்சு கொள்ளுங்க. ஒரு 10 டேஸ்க்குள்ளே தான் இருக்குது, 8 to 10 டேஸ் தான் இருக்குது. ஸோ அதில் செஞ்சு கொள்ளுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே உங்களுக்கு காட்டும் 7 டேஸ் இருக்குது. இந்த பாருங்கள், 7 டேஸ் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இதில் டாஸ்க்குகளை செஞ்சு கொள்ளுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா நீங்கள் இப்படி டேப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சின்ன டாஸ்க்குகள் இருக்குது, அதில் கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. ஃப்ரெண்ட்ஸை யாரையும் இன்வைட் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. இதை விட உங்களுக்குரிய டாஸ்க்குகள் வந்து இருக்கும். ஸ்டேக்கிங் ஆப்ஷன் வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ அந்த ஸ்டேக்கிங்கில் வந்து தான் எனக்கு இவ்வளவு டோட்டல் கிடைச்சது. திருப்பி ஸ்டேக் பண்ணி கொண்டே இருந்தாங்க. அடுத்து இந்த WA என்ற ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க, அதுக்குள்ளேயும் போயிட்டு நீங்கள் கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னாண்டா இதையும் வச்சு கொண்டு தான் உங்களுக்கு இந்த விட்ரோவல் ப்ரொசீஜர் நடக்கும். ஸோ இப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம் இதில் விட்ரோவல் என்ன மாதிரி கொடுக்க போகிறாங்க, இந்த வாலெட்டுண்டு. இதே போல் இன்னும் சிலதுகள் விட்ரோவல் அப்டேட் வந்திருக்கு. சீட்ஸோட விட்ரோவல் அப்டேட், இது லிஸ்டிங் வந்து டிசம்பர் 2 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதம் வந்து கட்டாயம் விட்ரோவல் கிடைக்கும் எதிர்பார்க்கப்படுது. அன்லாக் பைனான்ஸ், OKX, பைபிட் என்று சொல்லியிருக்காங்க பாருங்கள் இது மேலே. ஸோ பெரும்பாலும் இது பைனான்ஸில் லிஸ்ட் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. இதில் வந்து எங்களுக்கு இந்த காயின் வந்து நல்ல ப்ரைஸுக்கு போகுமென்று எதிர்பார்க்கலாம். காயின் என்று சொல்கிறத விட டோக்கன் என்று தான் சொல்லணும். இது நல்ல ப்ரைஸுக்கு போகுமென்று எதிர்பார்க்கலாம். பார்க்கலாம் என்ன நடக்குதுண்டு. நிறைய டாஸ்க்குகள் இருக்குது, அதில் கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் எவ்ரிடே டாஸ்க், லாகின் டாஸ்க் இதில் கம்ப்ளீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த சீட்ஸ்லையும் வந்து நிறைய ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது ஹம்ஸ்டார் அப்டேட்னு பார்ப்போம். ஹம்ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சீசன் 1 முடிஞ்சு இப்போ சீசன் 2 போகுது. சீசன் 1 என்று எங்களை ஏமாற்றிட்டாங்க. இதில் வந்து எல்லா டாஸ்க்குகளையும் நீங்கள் செய்யுங்க. சீசன் 2ல் கூட மினக்கடாதீங்கன்னு தான் சொல்லுவேன். சிலர் கேட்டிருந்தீங்க இதில் என்ன மாதிரிண்டு. அதே மாதிரி தான், பட் ஹார்ட்டுகளை கலெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த டைமண்டை கலெக்ட் பண்ணணும். டைமண்டை கலெக்ட் பண்ணி இதை கூட்டிக்கொள்ளுங்க. இந்த ப்ராஃபிட் பெர் ஹவரையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளுங்க என்றது தான் அவங்களோட விஷயம். இதில் ஏர்னுக்குள்ளே வர்ற வீடியோ அதில் பார்த்து அதில் கலெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதுகள் மூலமாக இந்த ஹம்ஸ்டார்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுற ஆப்ஷனும் இதில் இருக்குது. பட் இதெல்லாம் மினக்கடை போனீங்கன்னா உங்களுக்கு இதில் பெரிய ப்ராஃபிட் வருமானு கேட்டால் அதில் சந்தேகம்தான். பார்க்கலாம். இதில் சீசன் 2 எண்ட் ஆகக்குள்ளே உங்களோட பழைய கலெக்ஷன் மிச்சம் மெமரிஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் உங்களுக்கு கொஞ்சம் தர கிடைக்கும். ஸோ அந்த பேலன்ஸையும் சேர்த்து பார்த்தா அதோட புதுசாக நீங்கள் ஏர்ன் பண்ணுறதையும் சேர்த்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் தருவாங்க. ஸோ எவ்வளோ வருதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓல்ட் காயின் சீசன், அதாவது பிட்காயினை தவிர இருக்கிற மற்ற எல்லா காயினும் இப்போ
ஏறுறதுக்கான சீசன் ஸ்டார்ட் ஆகிட்டு. ஸோ அப்போ இந்த ஹம்ஸ்டார் காயின் கூட டோக்கன் கூட ஏறுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. விற்கக்கூடிய ஆட்கள் உங்களோட டோக்கன்களை விற்றுக்கொள்ளுங்கள்.